கோவையில் யமன் வழிபட்ட சிவன் பற்றிய அதிசய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மார்க்கண்டேயரின் விதியை முடிக்க வந்த யமன் சிவபெருமானின் கோபத்தால் தனது சக்திகளை இழந்தான். அந்த தவறால் மனம் உருகிய யமன் சேர நாட்டில் ஓடும் கௌசிகா நதிக்கரையோரம் மணலில் ஒரு சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி இறைவனை வேண்டினார். திருக்கடையூரில் நடந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்ட யமனின் பக்தியைக் கண்டு சிவபெருமான் அங்கு எழுந்தருளினார். இனி இங்கு என்னை வழிபடும் பக்தர்களையும் நீ காக்க வேண்டும் என சிவன் யமனிடம் கூறினார். பின்பு சிவன் யமனுக்கு மீண்டும் சக்திகளை வழங்கினார். யமன் வழிபட்ட அந்த சிவன்தான் கால காலேஸ்வரர். அதனால் இந்த புனித தலம் திருக்கடையூருக்கு இணையான ஆயுள் தலமாக போற்றப்படுகிறது. இவ்வளவு பெரும் ஆன்மீக மகிமை கொண்ட இந்த தலம் இன்று கொங்கு மண்டலத்தில் கோவை மாநகர் சக்தி சாலையில் கோவில் பாளையத்தில் அமைந்துள்ளது. ஆயுள், அருள், பாதுகாப்பு வேண்டி பக்தர்கள் இன்று வரை இங்கு வந்து கால காலேஸ்வரரை பக்தியுடன் வழிபடுகின்றனர். கடவுளை கும்பிட்டு ஓம் என்று கமெண்ட் பண்ணுங்க. கவலைகள் தீர லைக் பண்ணுங்க. கடவுள் புகழறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.